ஏதோ திமுகவை மட்டுமே நாம நம்பி இருக்கோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க, சில உதிரிகளை வைத்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. யார் அந்த உதிரிகள்? எந்த உதிரியை வச்சு யார் பேசுறாங்க? என்ன சொல்ல வர்றாரு? யாரை சொல்றாரு? யார் அந்த உதிரி என்பது அந்த உதிரிகளுக்கு தெரியும். சரிங்களா? இல்ல ஏதாவது ஒரு இல்லைங்க, திமுகவோட நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. அதில் சில வருத்தங்களும் விமர்சனங்களும் எல்லாமே கலந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. நீங்களுமே வருத்தப்படுறீங்க, சில விமர்சனங்களையும் வெளியே வந்து வைக்கிறாங்க. அது ஆமா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. ஆமாவா? யார் அந்த உதிரி? யாரை சொல்றீங்க? யார் உங்களை அக்யூஸ் பண்றாங்க? யார் அந்த உதிரிகளுக்கு தெரியும்? யாரெல்லாம் இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கருத்து சொல்றாங்க சில பேர். இதிலே வந்து உள்ள கீழே எழுதுவாங்க கமெண்ட்ஸ், நீங்க போட்டதுமே என்னமோ வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து திமுக விட்டா வேற வழியே இல்லை, திமுகவுக்கு தான் தூக்கி சுமக்கிறார்கள், இல்லை திமுகவுடைய ஒரு தொங்கு சதையாக இருக்கிறார்கள், இல்லை தலைவர் சொன்ன அந்த சொல்லாடலையே இவர்கள் திமுகவை நத்தி பிழைக்கிறார்கள். நத்தி என்பது அழகான தமிழ் சொல்லாடல், நக்கி அல்ல, நத்தி. நத்தி என்பது அவர்களை சார்ந்து இருப்பது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எந்த காலகட்டத்திலும் திமுகவை சார்ந்து இருக்கவில்லை. நாங்கள் திமுகவுடன் சேர்ந்து இருக்கிறோம். சார்ந்து இருக்கிறோம் என்பது வேற, சேர்ந்து இருக்கிறோம் என்பது வேற. எங்களால் அவர்களுக்கும் அவர்களால் எங்களுக்கும் ஒரு பயன்.